ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஹிஜாஸுக்கு பிணை மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிப்பு. பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய நாளை புத்தளத்தில் விசாரணைக்கு வருகிறது வழக்கு என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகாரங்களை விளக்கி குற்றவியல் சட்டத்தின் 404ஆம் அத்தியாயத்திற்கு அமைய சீராய்வு மனுவில் பிணை அளிக்கும் 8 பக்க உத்தரவு அறிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் சதி செய்தமை சமூகங்களிடையே வெறுப்புணர்வை தூண்டிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வெலிக்கடை புதிய மெகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல மனித உரிமைகள் சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லாவை பிணையில் விடுவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான மேனகா விஜயசுந்தர, நீல் இத்தவல ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் ஹிஜாஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவின் உத்தரவாக இதனை அறிவித்தனர். அதன்படி 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை, மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்மானிக்கும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் ஹிஜாஸை விடுவிக்கவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனை விட பிணை நிபந்தனைகளாக இதுவரை ஹிஜாஸ் தனது கடவுச்சீட்டை புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்காவிட்டால் அதனை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டுமெனவும் தனது நிரந்தர வதிவிடத்தை அவர் உரிய கிராம சேவகரின் உறுதிப்படுத்தலுடன் மேல் நீதிமன்றத்துக்கு அளிக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முற்பகல் 9 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் புத்தளம் பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்திலோ அல்லது புத்தளம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திலோ கையெழுத்திட வேண்டுமெனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனை விட எந்த நிலைமையிலும் வழக்கின் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் அல்லது சாட்சியாளர்களில் தலையீடுகள் செய்யக்கூடாது எனவும் மற்றொரு நிபந்தனையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக 13 லட்சத்துக்கு ஏலம் போன இந்திய படகு 135 படகுகளை தொடர்ந்தும் 5 இடங்களில் ஏலத்தில் விட நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காரைநகரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய படகுகள் நேற்று திங்கட்கிழமை ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. இதன்போது 88 அடி நீளமான மீன்பிடி படகொன்று அதிக தொகையாக 13,50,000 ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. கொழும்பிலிருந்து வந்த கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் தலைமையக அதிகாரிகள் குழு காரைநகரில் படகுகளை ஏலத்தில் விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டுள்ள படகுகளை பார்வையிட்ட நிலையில் கடந்த ஒரு வாரமாக அதிகமானோர் பார்வையிட்ட நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்தும் வருகை தந்தவர்கள் ஏலத்தில் ஆரம்ப வைப்பு தொகையாக 1000 ரூபாய் பணத்தை செலுத்தி ஏலத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் இலங்கையின் 5 துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகுகள் நேற்று முதல் 5 இடங்களில் ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவதற்கு ஏற்பாடாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் கைப்பற்றப்பட்ட இந்திய மீனவர்களின் 105 படகுகளை பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்ய கடற்தொழில் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்ததோடு அதற்கான மதிப்பீட்டு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அதற்கமைய இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 65 படகுகள் காரைநகரிலும் 5 படகுகள் காங்கேசன் துறையிலும் கிளிநொச்சி கிராஞ்சியில் 24 படகுகளும் தலைமன்னாரில் 9 படகுகளும் கட்பிட்டியில் 2 படகுகளும் உள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது.
இணைய செய்திகளாக பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் குறித்து பீரிஸ் ஜெய்சங்கர் பேச்சு, மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு குறித்தும் ஆராய்வு என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையை பலப்படுத்தக்கூடிய பொருளாதார மற்றும் முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான இருதரப்பு கலந்துரையாடல்களை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுடன் முன்னெடுத்ததாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் S ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று திங்கட்கிழமை அந்நாட்டு வெளியுறவுகள் அமைச்சர் கலாநிதி S ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகட உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் அமைச்சர் சந்திப்பில் ஈடுபட்டார். இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் ஷிங்ரிலா, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் இந்திய வெளியுறவுகள் அமைச்சின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை முன்னெடுத்ததாக இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் S ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில், குறிப்பாக இலங்கையை பலப்படுத்தக்கூடிய பொருளாதார மற்றும் முதலீட்டு திட்டங்கள் குறித்து கூடிய அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டன. மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த பிரச்சினைக்கு இணைந்த பொறிமுறை ஊடாக தீர்வு காண்பதற்கும் இருதரப்பு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. மேலும் சுற்றுலாத்துறை ஊடாக பொருளாதார மீளெழுச்சி உள்ளிட்ட இருநாட்டு மக்களுக்கு இடையிலான உறவு போன்ற துறைகள் குறித்தும் கருத்தில் கொள்ளப்பட்டது. இருநாட்டு சுதந்திரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளின் 75 வருட பூர்த்தி போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கை உதவி உயர்ஸ்தானிகருடன் இன்று தமிழக மீனவர் அமைப்பினர் சந்திப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாகவும் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்குமாறும் வலியுறுத்தியும் தமிழக மீனவர்கள் அமைப்புகள் இன்று சென்னையில் உள்ள இந்தியாவுக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் D வெங்கடேஸ்வரனை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளனர். இலங்கையின் வடகடல் எல்லையை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் இதனால் வடக்கு மாகாண மீனவர்களுக்கு பாரிய பாதிப்பும் அநீதியும் ஏற்படுவதாகவும் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையில் தற்போது இந்த விவகாரம் இலங்கையில் பாரிய எதிர்ப்பலையை உருவாக்கியுள்ளது. கடந்த வாரம் வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட மீனவர்களின் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி செயற்பாடுகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதாக இலங்கை அரசாங்கம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்ததுடன் அதனையும் தாண்டி இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி உள்நுழைந்தால் இலங்கை மீனவர்களே அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் மீனவர்கள் ஆவேசப்பட்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் எல்லை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்த இந்திய மீனவர்களின் படகுகளை தடுத்து வைத்துள்ள இலங்கை கடற்படையினர் மீன்பிடித்துறை அமைச்சின் ஊடாக அந்த படகுகளை இலங்கை மீனவர்களிடத்தில் ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தது. இந்த பின்னணியில் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாகவும் இலங்கை கடற்படையினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் இந்திய தமிழக மீனவர் அமைப்புகள் இன்றைய தினம் சென்னையில் உள்ள இந்தியாவுக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் D வெங்கடேஸ்வரனை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளனர். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஏனைய சில பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மீனவர் அமைப்புகள் இவ்வாறு தென்னிந்தியாவுக்கான இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் D வெங்கடேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது.
புதிய கூட்டணியில் அடுத்து வரும் தேர்தல்களில் போட்டி மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. புதிய கூட்டணியை அமைத்து அதனூடாக எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பதாகவும் அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. கடன் பெறுவதால் மாத்திரம் நெருக்கடியை சமாளிக்க முடியாது. பொருளாதார நிலை குறித்து நாட்டு மக்களுக்கு பொய் கூறக்கூடாது என்கிறார் அமைச்சர் உதய கமன்பில என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. படகுகளை ஏலம் விடுவதை உடனடியாக நிறுத்துங்கள், மீண்டும் எமக்கே தாருங்கள், ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. சண்முகா பாடசாலை விவகாரம் ரெட் மனுவை விசாரிக்க முடிவு இணக்கப்பாடு முறிந்ததை அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நோயாளர்கள் பெரும் அவதி, வரிசையில் நின்றவர்கள் வெறும் கையுடன் வீடு திரும்பினர் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. மண்மேடு சரிந்து விழுந்து 3 பலி, 1 காயம், வத்தேகமையில் சம்பவம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வத்தேகம பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்து 3 உயிரிழந்துள்ளதோடு 1 காயமடைந்துள்ளார். வத்தேகம போலீஸ் பிரிவில் மடவல பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் 4 மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட 4 கட்டுகஸ்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி 3 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் பன்பில, பூஜாபிட்டி மற்றும் கெடபுலா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருந்த வீடொன்றுக்கு அருகில் சுவரெழுப்புவதற்காக வாய்க்கால் வெட்டி கொண்டிருந்த போது அதற்கு மேற்பகுதியில் காணப்பட்ட மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன் போதே குறித்த 4 அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த 3 சடலங்களும் கட்டுகஸ்தோட்டை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. காயமடைந்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வத்தேகம போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பீரிஸின் வாக்குறுதிகளை இந்தியா நம்பிவிடக்கூடாது, சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்தியாவை இலங்கை தொடர்ந்தும் ஏமாற்றுகிறது, விக்னேஸ்வரன் கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு உட்பட இந்தியாவிற்கு கடந்த காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. இந்திரா காந்திக்கு பிறகு இலங்கை தொடர்பான இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்து அதன் விளைவாக இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது என்று வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் யாழ் மாவட்ட எம்பியுமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கை வெளிவிவகார அமைச்சின் அறிக்கை, இனவெறியர்கள் என்னை துன்புறுத்த வழிவகுக்கும். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் அச்சம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் காணப்படும் உட்குறிப்புகள் ஆபத்தானவை. இந்த அறிக்கையை தொடர்ந்து எனக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பொய்யான தகவல்களை தெரிவிக்கும் கட்டுரைகள் சமூக ஊடகங்களில் காணப்படுவது குறித்து எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த அறிக்கை இனவெறி கொள்கைகளை கொண்டவர்கள் என்னை துன்புறுத்துவதற்கும் எனக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவதற்கும் வழிவகுக்கலாம் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கிறது. ஏனைய செய்திகளாக எரிசக்தி பாதுகாப்பு, மீனவர் பிரச்சினை, டெல்லியில் ஜெய்சங்கர் பீரிஸ் பேச்சு என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் 139 படகுகள் காரைநகரில் ஏலத்தில் விற்பனை, 59 லட்சம் வருவாய். இன்று காங்கேசன் துறையில் ஏலம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சிங்கள அரசு ஏலம் விடுவதை இந்திய அரசு வேடிக்கை பார்க்கிறதா? தடுத்து நிறுத்த கோருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் என்பதாக
ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் ஆளும் கட்சியினர் கலந்துரையாடல், பல்வேறு விடயங்கள் குறித்தும் ஆராய்வு என்பதாக ஓர் செய்தியும், அமைச்சர் டக்ளஸுடன் பேசியது நான் தான், திமுக மூத்த தலைவர் TR பாலு தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு கோவிட் அலை உருவாகலாம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு கோவிட் அலை உருவாகக்கூடும் என்ற அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. குடிநீர் போத்தல் கட்டணம் உயர்வு, புதிய விலை அறிவிக்கப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும், மண்மேடு சரிந்து 3 உயிரிழப்பு, வத்தேகம பகுதியில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும், தடுப்பூசி போடாதோரை கண்காணிப்பது யார், சுகாதார அமைச்சு விளக்கம் என்பதாக ஒரு செய்தியும், பஸ் கட்டணம் அதிகரிக்குமா இல்லை என்கிறார் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுகம என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. தடம் புரளுமா ரயில் சேவை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தாதியர்கள் உள்ளிட்ட 18 வைத்திய சங்கங்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாடு முழுவதும் வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று 2வது நாளாகவும் இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடருகின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று புதுடில்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் S ஜெய்சங்கரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையை பலப்படுத்தும் பொருளாதார மற்றும் முதலீட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக S ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேலும் மீனவர்கள் விவகாரம் குறித்தும் இருதரப்பு பொறிமுறைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது தொடர்பாகவும் இச்சந்திப்பில் பேசப்பட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸுடன் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகட மற்றும் டெல்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளிடம் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், பிரதேச செயலகம் அதிகரித்தல் விவகாரத்தில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்றால் மலையகத்துக்கு ஏன் பாராபட்சம், நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கோட்பாட்டை அரசாங்கம் கடைபிடிப்பதாக இருந்தால் பிரதேச செயலகங்களை அதிகரிக்கும் விவகாரத்தில் காலி மாவட்டத்துக்கும் மலையகத்துக்கும் இடையில் பாராபட்சம் பார்த்து வெவ்வேறு சட்டங்கள் கடைபிடிக்கப்படுவது ஏன் என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, ஆணைக்குழு அமைத்தேனும் மலையக மக்களின் நிலைமைகளை ஆராயுங்கள், மலையக காணி உரிமைக்கான இயக்கம் கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், COVID-19 கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், கனேடிய தலைநகரில் அவசர கால நிலைமை பிரகடனம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. கனடாவில் COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வாரத்திற்கும் மேலாக ட்ரக் வண்டி சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தலைநகர் ஒட்டாவாவில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் தொகை போலீசாரின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகமாக இருப்பதால் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக ஒட்டாவா நகர மேயர் ஜிம் வாட்சன் கூறினார். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பிரதேசவாசிகளது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்களாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். COVID-19 கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி ஏற்றுவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் ட்ரக் வண்டி சாரதிகள் தமது வாகனங்களை வீதிக்கு குறுக்கே நிறுத்தியதால் வீதிகளுடனான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேற்படி ஆர்ப்பாட்டங்கள் குறித்து 60க்கும் மேற்பட்ட
குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. வடகொரியா கிரிப்டோ நாணய திருட்டின் மூலம் ஏவுகணை நிகழ்ச்சி திட்டத்திற்கு நிதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சீன நகர் முற்றாக முடக்கம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சீனாவில் வியட்நாம் எல்லையிலுள்ள பெய்ஜி நகரில் கடந்த 3 தினங்களில் 70க்கும் மேற்பட்டவர்களுக்கு COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து 3.5 மில்லியன் பேரை சனத்தொகையாக கொண்ட அந்த நகர் நேற்று திங்கட்கிழமை முதல் முடக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளதையொட்டி COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் உயர் அபாய எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 2 வருடங்களுக்கு பின்னர் எல்லைகளை திறக்கும் ஆசி என்பதாக ஒரு செய்தியும், மடகஸ்காரை தாக்கிய சூறாவளி 10 பேர் பலி என்பதாக ஒரு செய்தியும், 48,000 பேர் இடம்பெயர்வு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக ஜனாதிபதியின் கருத்துக்கள் செயலுறு பெற வேண்டும் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் சுதந்திர தின உரை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மக்கள் திண்டாடி வரும் நிலையில் அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகள் குறித்து செயற்திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி உரிய வகையில் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும் அதிருப்தி எழுந்துள்ளது. இலங்கையின் 74வது சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நாட்டை முன்னேற்றுவதற்காக சிறந்த திசையை நோக்கி செல்லும் போது அதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் நான் அறிவேன் என்றும், மாற்றமடையாதவர்களை எதிர்பார்த்து நாட்டின் எதிர்கால திட்டங்களை கைவிட தயாரில்லை என்றும் ஜனாதிபதி தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனது நோக்கம் நாட்டை முன்னேற்றுவதே தவிர எல்லோரையும் திருப்திப்படுத்துவதல்ல. சட்ட ஆதிக்கத்தை பாதுகாப்பதுடன் சர்வதேச சமவாயங்களை மதிப்பதும் எமது பிரதான இலக்காகும். குறுகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் எவ்விதமான மனித உரிமை மீறல்களுக்கும் அரசாங்கம் உடந்தையாக இருக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்பதாகவும் இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்துவது அவசியம் என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அண்மையில் வெளியிட்டிருந்தது. கடந்த ஆண்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் ஊழல் பற்றிய ஆய்வு சுட்டெண்ணில் இலங்கை மேலும் 8 இடங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது 1 வருடத்திற்கு முன்பு 94வது இடத்திலிருந்து 102வது இடத்திற்கு குறைந்துள்ளது. உலகின் மனித நாகரிகத்தின் பொது ஓட்டத்தில் உள்ள முக்கிய குறைபாடுகள் அல்லது பிரச்சனைகளில் ஊழலும் ஒன்றாகும். பழைய காலத்திலிருந்து தற்காலம் வரை சமூகத்தில் உன்னதமான கொள்கைகளோடு ஊழல் போக்கும் தொடர்கின்றது. நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் இந்த ஊழல் சாதகமற்றதொன்றாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. சமூகத்தின் குறைபாடுகளில் ஒன்றான ஊழல் சாதாரண மனித விடுமியங்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. ஒரு நாட்டில் ஊழல் அளவு குறைவாக இருந்தால் அது எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதென கருத முடியும். இருப்பினும் இந்த ஊழல் எந்தவொரு குறுகிய எல்லையிலும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதன் பரிமாணம் சிலந்தி வலையை போல இருக்கின்றது என்பதாகவும் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது ஊழல் தொடர்பாக காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், இலங்கைக்கு சீனாவின் கடனுதவி பெருமளவு ஏற்கனவே அதிகரித்துள்ள நிலையில் தற்போது இந்தியாவும் கடன்களை வழங்கி வரும் நிலையில் சீனாவுக்கு போட்டியாக இந்தியா இலங்கைக்கு கூடுதல் ஆதரவளிப்பதால் அமைச்சர் பீரிஸின் பயணம் பெரும் வெற்றியாக அமையும் என கருத்துக்கள் வெளியாவதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.